ஓம் கம் கணபதியே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ சற்றும் எதிர்பாராத திடீர் திருப்பம் உன் வாழ்வை வந்து அடையக்கூடிய நேரம் வந்து விட்டது. உன்னுடைய எல்லா கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொண்ட இந்த கணபதி நீ கேட்டபடியே அத்தனையையும் நடத்தி கொடுக்க ஆயத்தமாகி விட்டேன். சில விஷயங்களில் இருந்த கஷ்டங்களையும் சங்கடங்களையும் விரட்டியடித்து அந்த விஷயத்தில் முழு பலனையும் நலன்களையும் அமைத்து கொடுத்து உன் கரங்களில் சேர்க்க வந்து மிரிக்கின்றேன். கிடைக்காது என்று நினைத்து நீ கைவிட்ட விஷயங்கள் எல்லாம் இனி கைகூடி வரும். வெற்றி பெற முடியாதோ என்று நினைத்த நீ எடுத்து வைத்த முயற்சிகளை பின்வாங்கிய நிலையும் உனக்கு இருந்தது. அந்த நிலையை மாற்றி வெற்றியை உன் கரங்களுக்கு அருகில் கொண்டு வந்தும் சேர்ப்பேன். எட்டி பிடிக்க முடியாத வாழ்க்கையை நீ வாழப்போகின்றாய். மிக உயரிய வாழ்க்கை, மிக முன்னேற்றம் நிறைந்த வாழ்க்கையை நான் உனக்கு பரிசாக தர காத்திருக்கின்றேன். நீ பாக்கியசாலி. என்னுடைய அருளை நீ பெற்றிருப்பதால் உன்னுடைய வாழ்க்கை எல்லையில்லாத இன்பத்தை காணும். எப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நடந்து கொள்ள வேண்டும் என்று பல முறை நான் உனக்கு அறிவுரைகளை கூறியிருக்கின்றேன். அந்த அறிவுரைகளை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கைவிடாமல் பின்பற்றி வாழ்ந்தால்தான் நலமானதாக இருக்கும். ஒரு முறை ஞாபகப்படுத்திவிட்டு செல்லலாம் என்றுதான் இம்முறையும் வந்திருக்கின்றேன். நான் கொடுக்க போகும் திடீர் திருப்பம் என்பது உன்னுடைய வாழ்க்கையை மாற்றித்தரக்கூடியது. என் அன்பு குழந்தையே, சில சமயங்களில் நீ மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். வாதாடக்கூடிய விஷயங்களில் எல்லாம் நீ மௌனமாக இருந்தால் அந்த பிரச்சனை தீர்ந்துவிடும். உன்னை ஒருவர் பிடிக்கவில்லை என்று நீ உன்னை ஒதுக்கும் பொழுது அந்த இடத்தில் நீ மௌனத்தை கடைபிடி. உனக்கு யாருமே இல்லை என்று நீ நினைக்கும் பொழுது தனிமையை சற்று நேரம் துணையாக வைத்துக்கொள். அந்த தனிமையை வெகு நேரமாக வைத்துக்கொள்ள எப்பொழுதும் பழகி கொள்ளாதே. தனிமை என்பது ஒரு சில நேரங்களில் ஆறுதல் கொடுப்பதற்காக தேவைப்படுகின்றது. ஆனால் அதையே பழக்கமாக்கி வைத்துக்கொள்வது மிகவும் ஆபத்தான ஒன்று. எப்பொழுதும் எல்லோரிடமும் சகஜமாக இருக்கும் சூழ்நிலையில் உன்னை நீ வைத்துக்கொள். அதுதான் உன்னுடைய உடல் நலனிற்கும் மனநலனிற்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. தனிமை என்ற ஒன்றை நீ தேர்ந்தெடுப்பாயானால் அது உனக்கு கொடுக்கக்கூடும் சந்தோஷங்கள் குறைவு என்றாலும் அது உனக்கு கொடுக்கக்கூடிய ஆபத்துகள் என்பது அதிகமாகிவிடும். அதனால் எப்பொழுதும் உன்னை சுற்றி நபர்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய இடத்திலேயே உன்னுடைய கவனத்தை எப்பொழுதும் செலுத்து. உன்னோடு யாரும் பேசாத பொழுது, உன்னை சிலர் குறை கூறும் பொழுது, உனக்கு தேவையற்ற கோபங்களை வர வைத்து அவர்கள் சிரித்து மகிழும்போது எல்லாம் நீ மௌனமாக இருந்துவிடு. அந்த மௌனத்தின் அர்த்தம் அவர்களுக்கு புரியாமலேயே குழம்பி தவிக்கட்டும். உன்னுடைய முகத்திலும் மனதிலும் எப்பொழுதும் ஒருவித சந்தோஷமானது நிலவி இருக்கும்படி பார்த்துக்கொள். அந்த சந்தோஷம் ஏன் என்று தெரியாமலேயே அவர்கள் குழம்பி தவிக்கட்டும். என் அன்பு குழந்தையே, பிறர் உன்னுடைய மகிழ்ச்சியை காண பொறுக்காமல் துடித்து கொண்டிருக்கின்றார்கள். நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று இந்த கணபதி நான் சொல்கின்றேன். உன்னுடைய மனநிலையை அப்படி கற்பனை செய்து நீ வாழும் பொழுது அதுவாகவே நீ மாறியும் விடுவாய். உன்னுடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக தானாக மாறியும் விடும். என் நேரமும் கவலைப்படுவதை விட்டுவிடு. நல்லதே நடக்கும்.